ஹலோ மக்களே, இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு சூப்பரான ஒரு கட்லெட் தான் பண்ணியிருக்கேன். 100 கிராம் ஓட்ஸை வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 200 கிராம் பூசணிக்காவை நல்லா க்ளீன் பண்ணி தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஆறின பிறகு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இனி இதில் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் பொடிச்சு வச்சுருக்க ஓட்ஸு, தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி உங்களுக்கு வேண்டிய சைஸில் கட்லெட்டை ஷேப் பண்ணிக்கலாம். கோட்டிங்காக நான் அந்த பவுடர்ட் ஓட்ஸையே நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பிரெட் க்ரம்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். 2 பக்கமும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான ஒரு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.